இந்த ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது. அ நெறைய பேர் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. டாக்டர் இந்த ஜவ்வரிசி நான் வந்து எடுத்துக்கலாமா? அப்படின்னு. ஏன்னா இது இல்லைங்க. அதுக்கான பதில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒரு பதிவாவே இத நம்ம குடுத்துடலாம் அப்படின்னு தான், இப்போ உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாக இந்த ஜவ்வரிசி அப்படின்றது என்னங்க? நம்ம சாப்பிடலாமா? இல்ல சும்மா அப்பப்போ பாயாசத்துக்கு மட்டும் இத வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? உண்மையிலே இது உடலுக்கு நல்லது தரக்கூடியதா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது, இப்போ இந்த காலகட்டத்தில முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தானங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம தயாரிச்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது, இந்தோனேஷியால ஜாவா அப்படின்ற ஒரு பகுதி, ஒரு தீவுல இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அவங்க தான் முதல்ல உண்மையான ஜவ்வரிசின்னு அதுதான் சொல்லலாம். ஸோ அங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு வகையான பனை மரத்துல இருந்து பதநீர் எடுத்து அத உலர்த்தி, அதுல வந்து பவுடர் மாரி வரும். ஸோ அந்த பவுடர சின்ன சின்னதா உருட்டி, ஸோ ஜவ்வரிசி நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இந்த ஜாவா அரிசி தான் ஜவ்வரிசி அப்படின்ற மாரி மாறுச்சு. ஸோ இந்த ஜாவா அரிசி அப்படின்னு சொல்றது ஒரு 2ண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் சில காரணங்களால நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்னங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல சேலம்ல தான் இந்த ஜவ்வரிசி இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இத வந்து தயாரிச்சாங்க. இது எதிலிருந்து கிடைக்குது? நம்மளுடைய மரவள்ளி கிழங்குலருந்து. ஸோ மரவள்ளி கிழங்கு நெறைய பேருக்கு ஃபேவரைட் இல்லையா? ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு அதனுடைய தோல் எல்லாம் எடுத்துட்டு, அதிலிருந்து பவுடர் மாதிரி செய்து சின்னதாக உருட்டி, இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஜவ்வரிசி கிடைக்குது.